முனவர் பாஷா அவர்களுக்கு மக்கள் பதில் சொல்லுவாங்க, என்னென்னமோ சொல்லிட்டு வந்தாரு. ஒரே ஒரு விஷயம்தான், இந்த நீட்டை நாங்க கொண்டு வரல. எந்த நீட்டை? இன்னைக்கு நடக்கக்கூடிய அநியாய நீட்டை எப்படி அநியாயம் இல்ல சார், இந்த நீட்டை கொண்டு வரலன்னா நாங்க சொல்லி கொடுக்குறேன். நான் சொல்லவே இல்லையே சார். நான் என்ன சொல்றது, எந்த மாநிலங்கள் நீட்டை விரும்பவில்லையோ அந்த மாநிலங்களில் நீட்டு தேவையில்லைன்னு சொன்னதுனாலதான் 2014 வரையும் நீட்டு கிடையாது. ஏன் அம்மையார் ஜெயலலிதா இருக்கவரை 2014 கிடையாது. இந்த நீட்டை கொண்டு வந்தது இன்றைய அதிமுகவுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி. என்ன நடந்துச்சு? நீட்டு என்னைக்குமே இல்ல. ஒரே சொன்னாங்க, எந்த மாநிலம் விரும்பவில்லையோ அந்த மாநிலத்துக்கு ராஜினாமா செய்ய சொன்னார். நீங்க ரெண்டு பேரும் எதுக்காக அவங்களுக்குள்ள விஷயம். துரைமுருகன் ராஜினாமா செய்ய சொன்னார். நீங்க எதிர்த்து பேசியிருக்கணுமா இல்லையா? நாங்க கொண்டு வரல வாதம் பண்ணிருக்கோம் இல்லை. இந்த ஜிஎஸ்டிக்கும் காங்கிரஸுக்கும் இந்த செல்வப்பெருந்தகை ராஜினாமா செய்ய துரைமுருகன் சொல்றாரு. இந்த நீட்டை கொண்டு வந்தது நீங்க தான் துரைமுருகன் ஒத்துக்கிறாரு. சரி, துரைமுருகன் ஒத்துக்கிறாரு. இத கேப்போம். நான் திரு புதுக்கோட்டை சீனிவாசன் செயற்குழு அப்படின்றது வந்து தேர்தல் ஆணையத்தில் எத்தனை முறை கூடியது அப்படின்ற விவரங்களை கொடுக்கணும். அதை தாண்டி பொதுவாக அதிமுக செயற்குழு அப்படின்னா திமுகவை கண்டித்து தீர்மானங்கள் இருக்கும். அப்போ இது ஒரு வழக்கமான சம்பிரதாய கூட்டமாக பார்க்கணுமா? உலகமெல்லாம் புகழ் பரப்பும் தந்தி தொலைக்காட்சி ஆயுத எழுத்து நெறியாளர் அவைக்கும் பார்வையாளருக்கும் பணிவான வணக்கம் சார். அதாவது அதிமுக தன்னுடைய தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பதிவு செய்யப்பட்டது என்கின்ற ஒரு சங்கநாதத்தை இன்றைய நிகழ்ச்சி அரங்கேற்றி இருக்கிறது. ஆனா அதை பார்க்கல. சில பேருக்கு வயிறு எரியுது. என்ன காரணம்னா, இன்னைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி மக்கள் விரோத கூட்டணின்னு மக்கள் முடிவு செஞ்சுட்டாங்க. அதை வீழ்த்தணும், வீட்டுக்கு அனுப்பணுங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்து மக்கள்கிட்ட இல்லை. அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமை பெற்றுச்சு அப்படிங்கிறத இவங்களால பொறுத்துக்க முடியல. இன்னைக்கு அதாவது திமுக ஆட்சியினுடைய தீய சக்தியான அந்த திமுகவை எப்படி வீட்டுக்கு அனுப்பணுங்கிற அந்த கள வியூகத்தை வந்து அதிமுக அமைச்சுக்கிட்டு இருக்குது. அதற்கான இப்ப நீங்க பாஜக அதிமுக அந்த கடந்த காலங்களில் தமிழ்நாட்டிற்கு என்னென்ன நன்மைகள் ஏற்பட்டிருக்குங்கிறதா இன்னைக்கு ரொம்ப முக்கியமான செய்தி. நடந்தாய் வாழி காவேரி வைகை குண்டாறு, அவினாசி அத்திக்கடவு, எல்லாம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம், இப்படி பாஜக அதிமுக இணக்கத்தோடு இருந்து தமிழகத்திற்கு பெற்றுக் கொடுத்திருக்கிற மக்கள் உரிமைகள். அப்ப திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கிறதையும் கோட்டை விட்டுட்டு இன்னைக்கு வந்து ஒரு பொய் மாயாஜாலத்தை காட்டுறாங்க. அண்ணன் இதயதுல்லா சொல்றாரு, என்னென்னமோ சொல்றாரு. அப்ப அந்த கூட்டணி மக்களால் நிராகரிக்கப்பட்ட கூட்டணி. அது நீங்க எத்தனை பொய்ய சொல்லுவீங்க? இல்ல சார், நிராகரிக்கப்பட்ட கூட்டணின்னு எந்த அடிப்படையில சொல்றீங்க? 2016 அதாவது 13க்கு அப்புறம் பிரிஞ்சாங்க, 16ல நின்னாங்க, 16ல நின்னாங்க, 19ல நின்னாங்க, அடுத்தடுத்த தேர்தல்களில் தொடர்ந்து கூட்டணியில் இருக்காங்க. எப்படி நிராகரிக்கப்பட்ட கூட்டணின்றீங்க சார்? கட்டுக்கதைகள், பொய், ஏமாற்று, அத்தனை வித்தையும் காமிச்சாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை எதிர்த்து களம் கண்டது ஒரு தனித்தன்மையோட அதிமுக களத்துல நின்னுச்சு. அப்ப எதிர்த்தும் களமாட முடியும், கூட்டணியிலையும் களமாட முடியும்ன்றத அதிமுக ஒவ்வொரு தேர்தலையும் மக்கள்கிட்ட வந்து அதை ஆசை பெற்றுக்கிட்டே இருக்குது. திமுக கூட்டணி அப்படியா? நீங்க தொடர்ந்து பல்வேறு பொய்ஜாலம், மாயாஜாலம், வித்தையெல்லாம் காமிச்சீங்க, நீட்டுக்கு ரகசியம்லாம் சொன்னீங்க. எந்த வாக்குறுதிய 525 வாக்குறுதியில எந்த தரப்பு மக்களை இந்த திமுக அரசு நல்வழிப்படுத்தி இருக்கு, நன்மைகளை செஞ்சிருக்குன்னு மரியாதைக்குரிய அண்ணன் இதயதுல்லா நீங்க பதிவு செய்யணும். இன்றைக்கு ஆசிரியர்களை ஏமாத்துறீங்க, ஊதிய முரண்பாடுகளை களைகிறேன்னு சொன்னீங்க, செஞ்சிட்டீங்களா? இன்னைக்கு வந்து மக்களுக்கு எத்தனை வாக்குறுதிகளை கொடுத்தீங்க? இன்னைக்கு சொத்து வரி உயர்வுல இருந்து இன்னைக்கு எல்லா வரிகளும் விலைவாசியை ஏற்றி வச்சுட்டு மக்களை சொல்லனா துயரத்துல ஆழ்த்திட்டு திமுக கூட்டணி மறுபடியும் வரும்னா அது எப்படி சார்? இன்றைக்கு தள்ளாடும் தமிழகம், இன்றைக்கு போதை பஸ்ஸுகளால் சட்டம் ஒழுங்கு என்ன நிலையில இருக்குது சார்? கீழ் நிலையில இருக்கிற மக்கள் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆட்சி நமக்கு என்ன செஞ்சிச்சு அப்படின்னு மக்கள் யோசிப்பாங்களா இல்லையா? மரியாதை அதுல மகளிர் பேருந்துகளோ 1000 ரூபாய் கொடுக்கிறதோ, மாணவர்களுக்கான காலை உணவோ, இல்லம் தேடி கல்வியோ, மருத்துவம், இதெல்லாம் வராதா? உங்க ஆட்சியில பண்ண சாதனை மட்டும் சொல்றீங்க. குட்கா போதைப் பொருள் பிடிபட்டது யாருக்கு ஆட்சியில?
மது வந்து வாரா ஓடுனது யார் ஆட்சியில, அதையும் அவர் சொல்லணும். போதைப் பொருளுக்காக தண்டிக்கப்பட்டது யாரு, ஊழல் குற்றத்துக்கு தண்டிக்கப்பட்டது உங்க முதல்வரே தண்டிக்கப்பட்டாரு. இதெல்லாம் ஊரறிஞ்ச விஷயம். அதாவது பொய் வாக்குறுதி, அதாவது பொய் குற்றச்சாட்டு, இதெல்லாம் அதிமுக ஒரு நாள் வீழ்த்த முடியாது. அதிமுக மேல போடப்பட்ட வழக்குகளை நெஞ்சுரத்தோட முன்னாள் அமைச்சர்களும் குற்றம் சாட்டப்பட்டவர்களும் நீதிமன்றத்துக்கு போய் தன்னை குற்றமற்றவன் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப மக்களுக்கு தெரியும் திமுக அமைச்சரவையே இன்னைக்கு என்ன நிலையில இருக்கு, எத்தனை நீதிமன்றத்துக்கு போறாங்க, ஊழல் குற்றச்சாட்டுல எப்படி சிக்கி தவிக்கிறாங்க, இதெல்லாம் மக்கள் பாக்குறாங்க. அப்ப அதிமுக வெயிலின் அருமை நிழலில் தெரியுன்ற அடிப்படையில அதிமுக ஆட்சியிலையும் இன்னைக்கு களமாடுற அதிமுகவினுடைய சூழலையும் பார்த்து மக்கள் ஆசீர்வதிக்கிறாங்க. சார், திமுக வெறுக்கப்பட்டது, திமுக மக்கள் விரோத ஆட்சின்னு முடிவு செய்யப்பட்டது. அதனால 26 சட்டப்பேரவையில அதிமுக வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. சரி, கேட்போம் திரு கார்த்திகேயன் அவர்கள்ட்ட. திரு கார்த்திகேயன், பாஜக கூட்டணிக்கு ஒப்புதல் அப்படின்னு இந்த செயற்குழு சொல்லுகிறது. அதிமுகவில் ஒருமித்த கருத்துக்களின் அடிப்படையில் இந்த கூட்டணி அமைக்கப்படலை அப்படின்னு பத்திரிகையாளர்கள் உள்ளிட்டவங்களாம் விமர்சனங்களை முன் வச்சிங்க. இந்த தீர்மானம் சொல்லக்கூடிய செய்தி, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அதிமுகவில் பாஜக கூட்டணி ஏற்றுக்கிட்டாங்க, அதை வரவேற்கிறாங்க அப்படின்னு பார்க்கலையா? நீங்கள் இப்போ கூட்டணி அமைச்சாச்சு, கூட்டணி அமைச்சதுக்கப்புறம் செயற்குழுவை கூட்டி வந்து இல்லை எங்களுக்கெல்லாம் வந்து மாற்று கருத்து இருக்கிறது, விரும்பாமல் திணிக்கப்பட்ட கூட்டணி, நிர்பந்தத்தால் ஏற்பட்ட கூட்டணின்னு என்ன தீர்மானமாக போட போகிறாங்க. பேரளவுகளை வந்து அது இந்த இன்னைக்கு இந்த செயற்குழுன்றது ஒரு ராட்டிஃபிகேஷன் தான். இந்த பொதுவாக வந்து ஒரு கூட்டணி உருவாகும் முன்பு குறைந்தபட்சம் அந்த கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் அனைவரையும் அழைத்து ஒரு கூட்டம் போட்டு இல்லை செயற்குழு கூட்டெல்லாம் முடிவெடுப்பாங்க. குறைந்தபட்சம் இந்த கூட்டணியை வந்து முடிவு செய்யக்கூடிய அதிகாரத்தை இந்த பொதுக்குழு இல்லது செயற்குழு பொதுச் செயலாளரும் வந்து விடுகிறது இல்லை அப்படின்ற ஒரு முடிவெல்லாம் எடுத்த பிறகுதான் இந்த கூட்டணிகள் உறுதி செய்யப்படும். இங்கே கூட்டணியை உறுதி செஞ்சதுக்கப்புறம் செயற்குழுவை கூட்டி நாங்கள் பாருங்கள் இந்த கூட்டணியை வந்து எல்லாரோடைய முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ராட்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. கூட்டணியை முடித்து விட்டு அதற்கப்புறம் வந்து செயற்குழு வந்து கூடி வந்து சரி இந்த கூட்டணி நம்ம ஏற்றுக்கலாம் அப்படின்ற முடிவு வந்திருக்கு. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. வழக்கமாக இப்படி தான் வந்து அதிமுக கூட்டணி முடிவு செஞ்சுட்டு இருந்தா காலமாக, இல்லை எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. ஸோ இதனால் வந்து இதை நியாயப்படுத்துறதுக்கு வேணால் பயன்படுத்தலாம். இதில் ஒரே ஒரு டேக்கவே என்னன்னா, ஆமாம் பாரதிய ஜனதாவுடனான கூட்டணி நிர்பந்தத்தாலான கூட்டணின்ற ஒரு எண்ணம் வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து மக்கள்கிட்ட வந்து வலுவாக போய் சேர்ந்துருக்கு. அப்போது அதை வந்து இல்லை அந்த விமர்சனத்தை வந்து மட்டுப்படுத்தணும் அப்படின்னா இது போன்ற ஒரு கூட்டத்தை வந்து இது ஆர்கனைஸ் பண்ண கூட்டம். சரி, இதுல எதிர்த்து எப்படி தீர்மானம் போடுவாங்கன்னு கேக்குறீங்க. யாராவது இந்த கூட்டணியை எதிர்த்து அதிமுக வெளியே போயிருக்காங்களா? இல்லை கூட்டணி நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய இதுக்கு முன்னே யாரும் போனது இல்லைங்க. என்னைக்கோ ஒரு 1-2 பேர் தான். நீங்கள் காங்கிரஸ் 1996 வந்து கூட்டணி அமைச்சப்போ அம்மையார் ஜெயலலிதாவோட அதை எதிர்த்து வந்து மூப்பனார் வெளியில் வந்து நான் தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாக்குறேன்னு அவர் வெளியே வந்தார். அதுபோல ஒரு சில தருணங்களில் மட்டும்தான் வந்து கூட்டணிகள் வந்து உருவாகுது. ஒரு கட்சியில் பிளவோ இல்லை பெரிய அளவிற்கு வந்து ஒரு மனக்கசப்போ ஏற்பட்டு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ராமிஃபிகேஷன்ஸ் அப்போ தான் பார்க்குறோமே ஒழிய இதுபோல ஒரு கூட்டணியினால வந்து ஒரு கட்சியில் வந்து சில மன வருத்தங்கள் இருக்கும். இப்ப நீங்க எந்த ஒரு கூட்டணி இந்த கூட்டணி அதிமுகவிலும் வந்து சில தரப்புல வந்து சில பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பாஜகவில் ஏற்படுற கூட்டணியில சில பாதகங்கள் இருக்கும், சில சாதகங்கள் இருக்கும். அப்படி பாதகங்கள் இருக்கக்கூடியவர்கள் மனக்கசப்போடு வந்து அவர் வெளிப்படுத்த மாட்டாங்க. அவர்கள் வந்து உள்ள குமர்கள் வந்து உள்ள கிடைக்கைகளை வந்து மனதுக்குள்ள வச்சுப்பாங்க, இல்லை தங்களுடைய ஆதரவாளர்கள்ட்ட வெளிப்படுத்துவாங்க. அதை எப்படி ஓவர் கம் பண்ணி போறது அப்படின்றது தான். அது எல்லா கூட்டணிக்கும் பொருந்தும், இல்லை நம்ம மறுக்கல. ஆனால் நீங்க அதுல சின்ன அளவில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் வேற. ஆனா இப்போ நான் ஒரே கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணி ஆனதால் ஏற்பட்டதால் பயமாயிற்று, இல்ல வந்து இதை பார்த்து அஞ்சிக்கிறாங்க இந்தியா கூட்டணிலாம் கேட்கறாங்க இல்லையா? நான் 2 மாதங்களுக்கு முன்பு 2 மாதங்களில் அதற்கு கம்மியான நாட்களுக்கு முன்பு கூட இந்த கூட்டணி இவர்கள் கூட்டணியில் தான் இருக்கிறார்கள், பாஜகவும் அதிமுகவும் மீண்டும் ஒன்று சேரும், இவர்கள் கூட்டணியில் தான் எப்பொழுதும் இருக்கிறாங்க, இவங்க உறவை வந்து முறித்துக் கொள்ளவே இல்லைன்னு 2023 செப்டம்பர்ல எப்ப வந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை எல்லாம் கூட்டி இந்த கூட்டணியை முறித்துக் கொள்கிறோம், என்டிஏ விட்டு நாங்கள் வெளியில வர்றோம்னு சொல்லி பிரகடனப்படுத்தினார் ஒருத்தர் எடப்பாடி பழனிசாமி. அன்றிலிருந்து இந்த கூட்டணி ரிவைவான காலம் வரை இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் காங்கிரஸ் போன்றவர்கள் விமர்சனம் வச்சுட்டு தான் இருக்காங்க. இல்லை நாங்கள் வந்து அவங்க கூட்டணி விட்டு வெளியேறிட்டோம், பாஜகவோடு ஒட்டும் உறவும் இல்லை, இனி மரணத்தை கூட தழுவோம், ஆனா வந்து கூட்டணி வச்சுக்க மாட்டோம் இப்படின்ற வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு இருந்தது யார்? அதிமுக தலைவர்கள் தானே. கூட்டணிகள் வந்து மாறும்,